கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 4:19 சொல்லப்பட்டபடி உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் இயேசு. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கூறுவது ஒரு உன்னதமான அழைப்பு. இன்றைக்கு அநேக அரசியல்களிலே மனிதர்களை பிடித்து தங்களுடைய கொள்கைக்காக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு கொள்கைக்கு நேராக மனிதர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயேசு மனுஷரை பிடிக்கிற அழைப்பை உங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. மாறாக மனிதர்களை ஏன் அவர் பிடிக்கும்படியாக விரும்பினார் என்றால், எப்படிப்பட்ட மனிதர்களை பிடிக்கும்படியாக தேவன் விரும்பினார் என்றால், பாவத்தில் இருக்கிற மனிதர்களை பிடிக்கும்படியாக, சாபத்திலிருந்து மனிதர்களை பிடிக்கும்படியாக அவர் விரும்பினார். ஏன் அப்படிப்பட்ட மனிதர்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார்? அவர்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே இயேசுவை போல் அன்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மனிதர்களை பிடித்தார். நமக்கும் அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தார். அதோடு கூட ஒரு மனுஷனும் கெட்டு நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக மனிதர்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். நாம் பிடிக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். பரலோகத்துக்கு நேராக அவர்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக மனுஷரை பிடிக்க விரும்பினார். ஒரு மனிதனும் கெட்டு நரகத்துக்கு போவது அவருடைய சித்தமில்லை. ஆகவே நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பிடிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 11:30 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அழிந்து போகிற பாவத்திலும் சாபத்திலும் காணப்படுகிற மக்களை பிடித்து சபையிலே அல்லது ஒரு கொள்கைக்கு நேராக, கிறிஸ்தவ மத கொள்கைக்கு நேராக அவர்களை பிடித்து ஆள் சேர்ப்பதை தவிர்த்து, பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட, சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட பரலோகத்துக்கு நேராக செல்லுகிற கூட்டத்தோடு அவர்களை பிடித்து அழைத்து இயேசுவின் பக்கமாக திருப்புகிற ஆதாய பணியை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பனே, ஆத்துமாக்களை பிடித்து கொள்ளுகிற நல்ல ஒரு கிருபையை இந்த நாளிலே நீர் கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை ஞானத்தோடு செயல்பட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.